சே என்னதான் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை 2 வாரத்துக்கு ஒருக்காலோ வண்டியை கழுவுனாலும் இல்லை வெளியே வாஷி விட்டாலும் அந்த புது கார் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து ஒரு 5-6 வருஷத்துல மேக்ஸிமம் போயிருது பத்தியா. ஆமா, நானும் பார்த்திருக்கேன். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு வீட்ல கழுவினாலும் சரி, வெளிய ஆமா, சர்வீஸ் விட்டாலும் சரி, அந்த அந்த ஒரு புது ஷைன். காருக்கு ஃபீலிங் வரல. நம்ம ஆமா, பிபிஎஃப் கோட்டிங் இல்லன்னா செராமிக் கோட்டிங் ஏதாவது பண்ணாதான் அந்த புது வண்டிக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஆமா. ஆனா அது பண்ணக்கு எல்லாருக்கும் நம்மட்ட பட்ஜெட் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே. அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமா. ஆமா. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நிறைய பிராண்ட்ஸ்ல நமக்கு அந்த வேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிட்ட ட்ரை பண்ணி பார்ப்போமா? ட்ரை பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுது அது? அதான் என்னன்னா, நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருக்கும் நம்ம ஹெல்லா பிராண்ட் தெரியுங்களா? ஆமா. லைட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. தெரியும். ஆமா, ஆக்சுவலா அதுவும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுமே இப்போ வந்து என்னன்னா கார் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னாலே தெரியும் பார்த்தியா, டயர் ஷைனர், வினைல் டேஷ்போர்ட் உள்ளாடி உள்ளது, ஸ்க்ராட்ச் ரிமூவர், லிக்விட் வேக்ஸு, சாஃப்ட் பேஸ் வேக்ஸ்ன்னு எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. வாங்கி பார்ப்போமா? ஆமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கும் சின்ன சின்ன ஸ்வெல் மார்க்ஸ் அந்த ஒரு வேக்சிங் நம்மளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு அவங்க ஆக்சுவலாக ஹெல்லாவோட அந்த ப்ராடக்ட்ஸ் எக்ஸிஸ்டிங்காக செல் ஆகிட்டு இருந்த அந்த டீலர்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே, அதாவது அந்த கார் ஜுவல்ஸ் ஆக்சசரிஸ், ஆமாம், அந்த அவுட்லெட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு. நம்ம போய் வாங்கி பார்ப்போம். இப்போ இந்த ஹெல்லாவோட அந்த கார் கிளீனிங் ரிலேட்டட் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கிட்டோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதெல்லாமே வந்து கார்னாபா அப்படிங்கிற ஒரு சப் நேமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னன்னா அந்த வாஷ் அப்புறம் வேக்ஸ் ஷாம்பு இருக்கக்கூடியது வந்து கொடுத்துருக்காங்க. கிளீனிங்க்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணிருக்கு. இதில் என்னென்னா மெயினாக வந்து அந்த பிஹெச் நியூட்ரலிட்டி, மெயினாக பெயிண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் வந்து மேக்ஸிமம் டஸ்ட் எல்லாமே வந்து எடுத்து தரக்கூடிய ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லிக்விட் வேக்ஸ், அப்புறம் வந்து சாஃப்ட் பேஸ்ட் வேக்ஸ் ரெண்டுமே வந்து இதிலே வந்து வந்துடுது. அதுக்கப்புறம் மெயினாக வந்து இந்த எப்போவுமே ஒரு டார்க் கலர் இந்த மாதிரி எங்கள் கார் மாதிரி கலர்லேயுமே அந்த டயருக்கான அந்த ஒரு பிளாக் நமக்கு ஜாஸ்தியாக கிடச்சா தான் சூப்பராக இருக்கும். அதுக்கான அந்த டயர் ஷைனர் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் கிளீனர். இதில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பேர்ட்ஸோட அந்த டர்ட்லாம் வந்து இருக்கும்போது நார்மல் வாஷில் கூட சில நேரங்களில் போகாது. நம்ம கரக்கரான்னு அதை தேய்ச்சா கூட ஸ்க்ராட்ச் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மல்டி பர்பஸ் அந்த கிளீனர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இன்டீரியர் சீட்டு, பாடியில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம்னா ஈஸியாக வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது வந்து பார்த்தோன்னா அந்த வினைல் அண்ட் டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸர். இது வந்து நமக்கு இன்டீரியரில் டேஷ்போர்டுக்கு எல்லாமே சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ஷைனிங் கிடைக்கும். கூடவே வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து மேக்ஸிமம் வராமல் நல்ல ஒரு பாலிஷுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோதான் நமக்கு அதுக்கான ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து க்ளீனிங் அப்படியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டாக வந்து இதில் வந்து அந்த ஃபோமை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ப்ரெஷர் வாஷருக்கான அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரியான பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்டாண்டர்ட் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 liters ஆஃப் வாட்டருக்கு 30 ml, அதாவது 1 லிட்டருக்கு 10 ml அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில். இப்போ இந்த பக்கெட்டில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ அவங்க இதுபடி நம்ம ஒரு 3 மூடி வந்து இதில் விட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 45 ml வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அதை அஜிடேட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃப்ரோத் வந்து நமக்கு அந்த ஃபோம் வந்து நமக்கு நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஓரளவுக்கு பிஹெச் நியூட்ரல். எனக்கு பெருசாக ஸ்கின் அலர்ஜிஸ் இல்லை, அதனால் அது வந்து பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுட்டு இவங்க வந்து ஒரு ப்ரீ வாஷ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்மளும் நார்மலாக நானும் பண்ணுறது தான், வாட்டர் வச்சு ஒரு இது வந்து கொஞ்சம் வண்டியை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபுல்லாக வந்து அந்த ஃபோம் வந்து நம்ம அப்படி மேலே அப்ளை பண்ணிட்டோம். 5 நிமிஷம் வந்து இதை லீவ் பண்ணணும். என்னென்னா அந்த டர்ட் எல்லாமே கொஞ்சம் வந்து அது லேஸ் ஆக்கிறதுக்கு, நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து 4 லிட்டர் வந்து அந்த தண்ணி எடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து 3 லிட்டர் வந்து போதுமானதாக இருந்து எங்கோ காரோட சைஸுக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் பெரிய காராக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும்.
இப்போ ப்ரீ வாஷ் அந்த மெயினான வாஷ் அடுத்த திருப்பியும் தண்ணியை ஊற்றி வந்து அந்த சோப் எல்லாமே இருக்கும். மெயினான டிஃபரன்சஸ் நான் ப்ரீவியஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சோப் வந்து நம்ம தண்ணி அடித்த உடனே அப்படியே நல்லா டிசிபேட் ஆகுது. அந்த செடிமெண்ட் மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு ஷைன் கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பேர்ட் ட்ராப்பிங்ஸ் எல்லாமே வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஓவரால் ஃபினிஷிங்குமே அந்த ஒரு லஸ்டர் கொஞ்சம் வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்ததான் இன்டீரியர் கிளீனிங்க்கு அந்த மல்டிபர்பஸ் கிளீனர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மெயினாக வந்து என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம டச் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிற இடங்கள், அதாவது நம்ம எப்போவுமே கை வைக்கிற இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய டர்ட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணி எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்த்தோம். தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ப்ரே, அப்புறம் வந்து நமக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து ஒன்று நீட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணுவோம். நமக்கு கொஞ்சம் இந்த டர்ட் இருக்கிற இடம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுவோம். இங்கேயும் அது நம்ம ஸ்டார்ட் பட்டனுக்காக ப்ரெஸ் பண்ணுற இடம். ஸோ இதை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இந்த மெயினான அந்த பிளாஸ்டிக் இடத்த வந்து க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஒரு க்ளீனான மைக்ரோ ஃபைபர் கிளாத். அது லைவாகவே உடனே அந்த ரிசல்ட் தெரியுது. இல்லைலாம் அப்படி அந்த ஆரஞ்சிஷாக அந்த டர்ட் அப்படியே இருந்துச்சு. பட் அது வந்து நல்லாவே க்ளீன் ஆகுது. சின்ன ஒரு ஃப்ரேக்ரன்ஸுமே அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்தையுமே வந்து பார்ப்போம். இப்போ இந்த டஸ்ட் இருக்குது உங்களுக்கு, ஜஸ்ட்டு அப்படி டச் பண்ண உடனே வந்து போயிடுது. நமக்கு விஷுவலாகவே அந்த டர்ட் க்ளீன் ஆகிறத தாண்டி ஒரு ஷைனிங்குமே வந்து கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி இடம் மட்டும்தான் வந்து என்னென்னா, அந்த ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஒரு டஸ்ட் இருக்குது. மற்றபடி இந்த மாதிரி பிளாஸ்டிக்கான இடங்கள் எல்லாமே வந்து நம்ம மெயினாக வந்து என்னென்னா, அந்த ஒரு க்ளீனிங்கை தாண்டி அந்த ஒரு ஷைன் கிடைக்கிறதா தான் நமக்கு சூப்பராகவே இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல்லாக டேஷ்போர்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல ஷைனியான ஆப்ஜெக்ட்ஸுக்குமே வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்கள் மட்டும் இல்லை, நமக்கு சீட்டோட லெதரில் இருக்கிற அந்த அழுக்கு கூட வந்து ஈஸியாக நமக்கு போக வைக்கலாம். இதுலேயுமே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கேப் விடுவோம். ரொம்பவே அப்படியே வந்து அந்த கிளீனிங் நமக்கு இம்மிடியேட்டாக தெரியுது. சூப்பராக. இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆன சீட் கவர் தான். ஆனாலும் அது வந்து நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியுது. இப்போ நம்ம வாஷ் பண்ண பிறகும் வந்து சின்ன சின்ன இடங்களில் பேட் ட்ராப்பிங்ஸ் வந்து இருந்தது. அதில் வந்து அந்த மல்டிபர்பஸ் கிளீனர் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதையுமே ஜஸ்ட் அப்படியே ஈஸியாக வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக அப்படியே மேஜிக் மாதிரி அது அப்படி நல்லா வந்து அதை ஈஸியாக லூப்ரிகேட் பண்ணி வச்சுருக்கு. நமக்கு ஈஸியாக ஒரு இதுலேயே வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த டேஷ்போர்ட் கிளீனிங்க்கு அந்த வினைல் அண்ட் டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸரை வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இந்த மல்டிபர்பஸ் கிளீனரை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லது. ஸோ அதை கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த இதை வச்சு க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வினைல் அண்ட் டேஷ்போர்ட் ட்ரெஸ்ஸரை வந்து ஒரு ஹாஃப் போர்ஷனுக்கு மட்டும் வச்சு பார்ப்போம். ஐயோ, இதுவே வந்து சூப்பர் க்ளீனாக பண்ணிடுது. நல்ல நீட்டாகவே இருக்குது. அதுலேயே ஒரு சூப்பரான ஒரு லஸ்டர், ஒரு ஷைனிங் கிடைக்குது நமக்கு. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் அந்த யூவி ரைஸ்னால வரக்கூடிய அந்த ஒரு ஃபேடிங், நம்ம வெயிலில் எல்லாம் விட்டுருக்கும் போது வரக்கூடிய அந்த ஃபேடிங்கையுமே இது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சின்ன ஒரு வேக்ஸ் மாதிரி தான் இருந்தது. நம்ம கொஞ்சம் வந்து அந்த ஸ்பாஞ்சில் வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் டேஷ்போர்டில் அங்கங்கே வந்து அப்படியே வச்சது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதே வச்சு கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஒரு காமன் மேனோட இதுதான். இதில் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னென்னா, மற்ற மல்டிபர்பஸ் கிளீனரில் இருந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து நம்ம தம்பிக்கு கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஷைன் நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ சிம்பிள், நம்ம இந்த கிராஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த இதை அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் இருக்கக்கூடியது வந்து நம்ம கரெக்டாக பண்ணலை. ஸோ கரெக்டாக ஒரு 50-50 உங்களுக்கு பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த ஹார்டாக நீங்கள் அப்ளை ஆகிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, லைட்டாக அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் அப்படிங்கிற மாதிரி நீட்டாகவே ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு அந்த கரெக்ட் டிஸ்டிங்ஷன் வந்து தெரியும், அந்த டேஷ்போர்டு வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது.
இப்போ அடுத்ததாக வந்து நமக்கு அந்த டயர் ஷைனரை வந்து கொடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் அந்த ஒரு நல்ல ஷைன் கொடுக்கறதுக்காக தான். நம்ம மொத்தம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஹாஃப் இந்த லெஃப்ட் ஹாஃபை வந்து நமக்கு இந்த டயர் ஷைனர் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம். இதிலே வந்து அந்த நார்மலாக இருக்கக்கூடியது தான், அந்த ஸ்ப்ரேயா ஆஃபா ஸ்ட்ரீமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்ப்ரே மோட்லேயே வச்சு இது பண்ணி வைப்போம். ஜஸ்ட் வந்து கரெக்டாக 1/2 வந்து நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணி பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் எடுத்து இந்த கிட்டில் அந்த மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணதில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு விஷுவல் டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். டயர் ஷைனர் ஆப்வியஸ்லி நம்ம ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறோம். வெளியே கொடுக்கும்போது மட்டும்தான் அவங்க போடுறது தான். நமக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணும்போதே அந்த ஒரு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் வந்து சூப்பராகவே தெரியுது. அந்த டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஜஸ்ட் வந்து நான் ஃபுல்லாகவே முடிச்சிடுறேன். ஸோ விஷுவலாகவே அப்படியே பேக் வந்தோம்னா பேக் டயருக்கும் ஃப்ரண்ட் டயருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஃப்ரண்ட் வந்து இன்னும் மோர் அந்த ஒரு பிளாக் ஷைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து அந்த சாஃப்ட் பேஸ்ட் வேக்ஸை வந்து நமக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். இது ஆக்சுவலாக நாங்கள் ஓப்பன் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருந்தது, அதனால தான் ப்ரீ ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த வேக்ஸாகவே இருக்கிறது. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பானட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இவ்வளோவுமே போதும்னு நினைக்கிறோம். பானட்டில் அப்ளை பண்ணி நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை வந்து பானட் நம்ம நீட்டாக இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்டுருக்கோம். ஒன் சைடை வந்து நமக்கு இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் அங்கங்கே நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்கோம். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ரவுண்ட் இதில் அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டா போதும். ஆக்சுவலி இந்த வேக்ஸ் வந்து நமக்கு அந்த ஷைனை தாண்டி வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் வந்து மெயினாக வந்து யூஸ் ஆகும். இப்போ ஃபுல்லாகவே வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாகவே தான் வந்து அப்ளை பண்ணேன். என்னென்னா அந்த டாப் லேயர் வேக்ஸ் வந்து நமக்கு அப்படியே கலந்து வந்துடணும். நமக்கு பேசிக்காக அந்த சின்ன கேப்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிறது மாதிரி நமக்கு அந்த வேக்ஸ் வந்து அப்படி உள்ள நல்லா செட்டில் ஆகும். அதுதான் அதோட கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விஷுவலாக நம்ம காரோட பெயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இந்த பக்கத்தில் வந்து நமக்கு நீட்டாகவே தெரியுது. ரைட் சைடு வந்து அந்த நார்மல் ஒரு லெஸ்டரில் அப்படியே வந்துருக்கு. இந்த சாஃப்ட் பேஸ்ட் வேக்ஸ் மாதிரியே லிக்விட் வேக்ஸுமே வந்து இவங்கக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. அதுவும் சிமிலர் ஃபேஷனில் தான் வந்து அதோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனரான ஸ்க்ராச்சஸையுமே இது அழகாகவே ரிமூவ் பண்ணுது. இப்போ இந்த ஹெல்லா கார் கேர் ப்ராடக்ட்ஸோட அந்த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஒன்று மட்டும் தான் வந்து ஸ்வர்ல் அண்ட் ஸ்க்ராட்ச் ரிமூவர் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த டைம் இந்த ஸ்டாக் இல்லாமல் இருந்து. ஃபியூச்சரில் நம்ம அதை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போடுவோம். இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவரால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருக்குது. என்னென்னா அந்த வேக்சிங் வரைக்கும் வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம், அதுவும் ஒரு ப்ரீமியம் பிராண்டோட நம்பிக்கையாக நம்ம வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சூப்பராகவே அந்த ஏன்னா வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கும் போது தெரியும், எல்லாமே வந்து நார்மலை விட ஒரு சூப்பர் ஷைன், ஒரு பிரில்லியன்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடச்சிது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அந்த கார் லவ்வர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கேன். ஏன்னா அப்படி ஒவ்வொரு இன்ச்சாக நம்ம வந்து காரை கேர் பண்ணக்கூடிய மக்கள். ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். ஃபுல் கார் ரிவ்யூஸ், பைக் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.